உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். மார்கழி திருவிழா, ஆண்டாளின் பெருவிழா. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம மனசில் சுமக்க வேண்டிய ஒன்று, மனதில் வைத்து கொள்ள வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? திருப்பாவை, நாச்சியார் திருமொழி இரண்டையும் ஒரு சேர பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம மனசை பக்குவப்படுத்துவது அப்படித்தான். முதலில் ஒரு குழுவாக தோழிகளோடு சேர்ந்து ஒரு பயணமாக ஒரு யாகத்தை, ஒரு நோன்பை நோற்க துவங்குகிறாள் ஆண்டாள். அதற்காக எல்லாரையும் சரிப்படுத்தி, எல்லாரையும் சீர்படுத்தி, எல்லாரையும் தயார்படுத்தி கூட்டிட்டு போகிறாள். ஆனால் போகின்ற வழியில் ஒவ்வொருவராக பின்வாங்குகிறார்கள். எனக்கு வேலை இருக்குது, எனக்கு இந்த இலக்கு வேண்டாம், எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படியாக. ஆனால் ஆண்டாள் கொண்ட கொள்கையில் பிடிவாதமாக இருந்து தன்னுடைய இலக்கில் தெளிவாக இருப்பதனால் அவள் அடுத்து நாச்சியார் திருமொழியில் பயணிக்கும் போது அவள் மட்டும் தனித்த மேகமாக, அவள் மட்டும் ஒற்றை மனுஷியாக, அவள் மட்டும் தன்னுடைய இலக்கு புரிந்தவளாக பயணம் தொடர்கிறாள் என்பதுதான் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி இரண்டையும் ஒன்றாக பார்க்கின்ற நோக்கம். அதனால் நாம் இப்போ ஒரு இலக்கை எடுத்துக்கிறோம். நண்பர்கள் உடன் வருவார்கள், வராமல் இருப்பார்கள். நாம் அதை பற்றி மனதில் கவலை கொள்ளாமல் நகர்ந்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக நாச்சியார் திருமொழி போல் நம்முடைய திருமொழியும் நம்முடைய வாழ்க்கை மொழியும் அமையும் என்பதற்கு சாட்சிதான் இந்த நிகழ்ச்சி. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பாசுரம் என்னன்னா, திரும்ப திரும்ப நீ தூங்குறியே, ஊர் உலகம் முழுக்க சப்தம் கேட்குது, அது உனக்கு கேட்கலையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊரில் எல்லாரும் எழுந்து அவங்கவங்க சப்தம் எழுப்புகிறார்கள் என்றால் அவரவர் வேலையை செய்கிறார்கள், அவரவர்கள் தங்களுடைய இலக்கை அடைந்து அதன் மூலம் சந்தோஷ களிப்பை ஏற்கிறார்கள். நீ தூங்கிட்டு இருக்கியே, ஊர் தூங்கலை, உலகம் தூங்கலை, நீ மட்டும் தூங்குற. அப்படின்னா ஊர் ஜெயிக்கிறது, உலகம் ஜெயிக்கிறது, நீயும் அதுபோல் வெற்றி பெற வேண்டும் என்பதை சொல்லுகின்ற பாசுரம் இது. பார்க்கலாமா? கீசு கீசென்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கைகலப்ப கைபேர்த்து வாசி நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ, நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். அந்த கீசு கீசென்று ஆனை சாத்தன் அப்படின்னா கீச்சு கீச்சு கீச்சுன்னு அந்த பறவைகள்லாம் சத்தம் எழுப்புது வெளி உலகத்தில். அந்த பறவைகள் கூட தங்கள் இலக்காக வைத்து கொண்டு தூங்கவில்லை, முழிச்சிட்டாங்க. காலையிலேயே முழிச்சாச்சு, அந்த சப்தம் கேட்காம நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க. சரி, வெளியில தான் உனக்கு அந்த சப்தம் கேட்கல, வீட்டுக்குள்ள அந்த ஆய்க்குடி பெண்கள், அந்த ஆயர்குடி பெண்கள் தயிர் கடையிறாங்கல்ல மத்தினால், அவர்கள் கையில் இருக்கிற வளையல் சப்தம் எழுப்புது, கழுத்தில் போட்டிருக்கிற அந்த அணிகலன்கள் சப்தம் எழுப்புது. வெளியில் உள்ள சத்தம் தான் கேட்கலன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற சத்தமும் கேட்கலையா உனக்கு அப்படிங்கிறா. அடுத்தது அந்த துறவிகளும் ஞானிகளும் சப்தம் எழுப்புகிறார்கள் அல்லவா, நாராயண மூர்த்தி பேரை சொல்லி, அந்த சத்தமும் உனக்கு கேட்கலையா? அப்படின்னா இந்த மூன்று சத்தங்களும் கேட்காத அளவுக்கு நீ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாய். அதே தான் நமக்கும் சொல்லித்தரா அவ வாழ்வியலாக. யோசிச்சு பாருங்க, மற்றவங்க எல்லாரும் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க, நாம் வெறுமே கைதட்டிகிட்டே இருப்போம். அவர்கள் மேடை ஏறி வெற்றி கோப்பையை வாங்குவார்கள், நாம் கைதட்டிகிட்டே இருப்போம். வெறுமே கைதட்டுவது மட்டும்தான் நம்முடைய வேலையா? அவர்கள் ஜெயிக்கும் போது, அவர்கள் வெற்றி பெறும்போது, அந்த இலக்கை அடைந்து நிற்கிறார்கள் என்கின்ற அந்த உழைப்பை நாம் பார்க்கணுமா இல்லையா? அவர்கள் ஒவ்வொரு படியாக எடுத்து வைத்து, ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து தானே அந்த சிகரத்தில் ஏறி இருக்கிறார்கள். அதைத்தான் ஆண்டாள் சொல்கிறார். ஒரு கீச்சு கீச்சுன்னு அந்த பறவைகள் சப்தம் எழுப்புது, அது கூட தன்னுடைய இலக்கில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதே மாதிரி வீட்டிலிருந்து வேலை செய்கின்ற அந்த ஆய்குடி பெண்களும் தங்களுடைய இலக்கில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அல்லது இறையை மட்டுமே நினைக்கின்ற அவர்களும் கூட தங்களுடைய இலக்கில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால், பெண்ணே நீ தூக்கத்திலேருந்து எழுந்துரு, உனக்கு சுகமாக தூங்கி கழிப்பதற்கல்ல இந்த வாழ்க்கை. இந்த சப்தங்கள் எல்லாம் உனக்காக எழுப்பப்பட வேண்டும். இந்த வெற்றி சப்தங்கள் எல்லாம், இந்த கைதட்டல்கள் எல்லாம் உனக்காக எழுப்பப்பட வேண்டும். உனக்கான கண்ணன் அந்த வெற்றி தான், உனக்கான நாராயண மூர்த்தி அந்த வெற்றி தான். அதை உன்னுடைய படிமமாக இல்லை, உன்னுடைய வாழ்க்கையாக வைத்துக்கொள் என்று ஆண்டாள் சொல்லி தருகிறார். எவ்வளவு சுகமான வார்த்தைகள் பாருங்க. பேச்சரவம் ரொம்ப அழகான வார்த்தை. பேச்சு அரவம்ங்கிறது வெறுமே பேசினா வெறும் சப்தம் தான் வரும். அரவம் என்பது எப்படின்னா, ரொம்ப நிறைய பேர் சேர்ந்து நின்று பேசினா அது அரவமாக கேட்கும், மிக பெரும் சப்தமாக கேட்கும். என்றால் வெற்றி பெற்றால் இந்த உலகம் நம்மை பற்றி அப்படித்தான் பேசும்.
வென்றவர்களை இந்த உலகம் ஆராதிக்கும், வென்றவர்களை பற்றி புகழ்ந்து பேசும் அந்த அரவம் நமக்கான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டாள் பெண்களை எழுப்பி விடுகிறார். சரி, இதில் தான் அப்படி எழுப்புறாளா அப்படின்னா, நாச்சியார் திருமொழியிலையும் அதே மாதிரி தான் அவள் பண்ணுறா. இதில் தோழிகளோடு சேர்ந்து பயணிக்கிறாள். ஆனால் அதில் தனித்த பயணம். அந்த தனித்த பயணத்திலும் அவள் கண்ணனின் உருவத்தில் அவள் தன்னுடைய இலக்கை ஏற்றி சொல்கிறாள். இந்த குறிப்பிட்ட பாடலில் கண்ணன் செய்கின்ற மாய விளையாட்டாக சொல்வதை நாம் வேறு ஒரு கோணத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற புரிதலோடு இந்த பாடலை இப்போ அணுகலாம். நாச்சியார் திருமொழியில் வர்ற பாட்டு எப்படி இருக்கு பாருங்களேன். 3ஆம் திருமொழியில் முதல் பாட்டாக இது இருக்கு. 21வது பாடல். கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோம், ஆழியம் செல்வன் எழுந்தான், அரவணை மேல் பள்ளி கொண்டாய், ஏழைமை ஆற்றவும் பட்டோம், இனி என்றும் பொய்கைக்கு வாரோம், தோழியும் நானும் தொழுதோம், துகிலை பணிந்தருளாயே. கோழி அழைக்கிறதுக்கு முன்னாடியே அப்படின்னா, கோழி கூவுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஆற்றுக்கு வந்துட்டோம் குளிக்கிறதுக்காக. அப்புறம் ஆழியன் செல்வன் எழுந்தான் அப்படிங்கிற ரொம்ப அழகான தமிழ் வார்த்தையை கொண்டு வந்து தருகிறாள் நமக்காக. ஆழியன் செல்வன் அப்படின்ற ஒரு புதுமையான பிரயோகம். ஆழி என்றால் கடல், அதில் பிறக்கின்ற செல்வன் யார் என்றால் அந்த சூரியன் என்று அது ஒரு அர்த்தம். அல்லது ஆழியாகிய சக்கரம், அந்த விஷ்ணு திருமால் கையில் இருப்பதாக சொல்லக்கூடிய அந்த சக்கரத்தை சுமந்திருக்கின்ற அந்த செல்வன் அப்படின்னு 2 விதமாக இதை அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். இவங்க போய் ஆற்றுல கோழி கூவுறதுக்கு முன்னாடியே குளிக்க போயாச்சு அப்படின்னா, நீராடல் என்பது வெறுமே உடலுக்கு அல்ல, மனசை தயார்படுத்தி கொள்ளுதல், மனசை இலக்குக்காக தயார்படுத்தி கொள்ளுதல் என்கின்ற அந்த நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஊர் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி, கோழி எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நான் எழுந்துட்டேன், என்னுடைய இலக்குக்காக நான் உழைக்க துவங்கிவிட்டேன். ஆழியம் செல்வன் அப்போது தான், நான் எழுந்ததுக்கு அப்புறம் தான் சூரியனே எழுந்திருக்கிறான் அப்படின்னா, உழைத்து ஜெயித்தவர்கள் எல்லோரும் அப்படித்தான் செய்து கொண்டிருப்பார்கள். ஊர் உறங்கி கொண்டிருக்கும், உலகம் உறங்கி கொண்டிருக்கும். சாதனை செய்ய விரும்புபவர்கள், இலக்கை நோக்கி பயணிப்பவர்கள் யாரும் உறங்கவே மாட்டார்கள். ஆழியன் செல்வன் எழுந்திருப்பதற்கு முன்னால் அவர்கள் எழுந்து விடுவார்கள் என்பதுதான் மிக முக்கியம். அப்படியெல்லாம் இருந்தோம், ஆனாலும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல, ஆனாலும் நீ எங்களுக்கு தரிசனம் தரல, நீ எங்கள் மீது நேசம் கொள்ளவில்லை, நீ என் மீது கருணை கொள்ளவில்லை, ஏழைமை ஆற்றவும் பட்டோம் அப்படிங்கிற. அதாவது நீ எல்லாம் ரொம்ப சின்ன பொண்ணு தானே, நீ எல்லாம் ரொம்ப எளிமைய பொண்ணு தானே, ஏழ்மையில் இருப்பவள் தானே, உனக்கு நான் ஏன் கருணை செய்யணுங்கிற மாதிரி நீ நினைக்கிற. ஏழைமை ஆற்றவும் பட்டோம் அப்படின்னா, ஏழைமை என்பது செல்வத்தை குறித்தல்ல ஆண்டாள் சொல்வது. அவள் சொல்கிறாள், இலக்கில்லாத வாழ்க்கை ஏழ்மையான வாழ்க்கை, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை ஏழ்மையான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன் என்று நான் தனித்து என்னுடைய பயணத்தில் கிளம்பி இருக்கிறேன். நீ எனக்கு கருணை செய்ய வேண்டும். ஏழ்மை ஆற்றவும் பட்டோம்னு நீ என் மீது கருணை இல்லாமல் எனக்கு செய்த துன்பங்களை எல்லாம் நான் வெளியில் சொல்லலை. அதுதானே நிஜம். தோற்றவர்கள் எல்லோரும் வெளியே சொல்ல மாட்டார்கள், திரும்ப திரும்ப முயற்சி செய்வார்கள். வெற்றி அடையும் போது அவர்கள் அந்த சொல்ல நினைக்காத அந்த கதையெல்லாம் அவங்களுக்குள்ளேயே போயிடும். தோல்விகள் பற்றிய கதைகள் எல்லாம் யாரும் வெளியே சொல்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் இலக்கை அடைந்து விட்டார்கள். அப்படித்தான் ஆண்டாளும் சொல்கிறார். நீ எனக்கு தோல்வியை கொடுத்துட்ட, நீ எனக்கு துன்பத்தை கொடுத்துட்ட, அதையெல்லாம் நான் வெளியில் சொல்லலை, ஆனால் ஒன்றை எனக்கு கொடு என்கிறார். அது என்ன ஒன்று? நிறைவாக சொல்றா பாருங்க. தொழுதோம் துகிலை பணிந்தருளாயே, தொழுதோம் துகிலை பணிந்தருளாயே. பொதுவாக இந்த புராண கதைகளை எல்லாம் சொல்பவர்கள் கண்ணன் சேலையை திருடிவிட்டான் என்பதாக சொல்வார்கள். ஆனால் அப்படி இல்லை. துகில் என்பது உடலை காப்பதற்கு, உயிரை காப்பதற்கு, உணர்வை காப்பதற்கு, சிந்தனையை காப்பதற்கு, சொல்லை காப்பதற்கு, செயலை காப்பதற்கான ஒரு கவசம் என்று நாம் வைத்து கொள்ளலாம். அந்த கவசத்தை இன்னமும் கண்ணன் எங்களுக்கு தரவில்லை, எங்களுக்கு கருணை அளிக்கவில்லை. அதனால் நாங்கள் இன்னமும் இலக்கில் வெற்றி பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக வெற்றி பெறுவேன். அந்த துணி, அந்த துகில், அந்த சேலை என்பது ஒரு படிமம் என்ற வகையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணன் சேலையை தரவில்லை என்னும்போது, கண்ணன் சேலையை திருடிவிட்டான் என்று சொல்லும்போது, அவன் இன்னமும் இலக்கில் வெற்றியை ஆண்டாளுக்கு தரவில்லை. அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். அதற்கான பயணத்தில் அவள் அடுத்து நகர்கிறாள். அதைத்தான் நாம் நாச்சியார் திருமொழியிலிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும், திருப்பாவையிலிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணனை நேசிப்பது, கண்ணனை பக்தி செய்வது மட்டுமே அல்ல அவள் சொல்லித்தர வேண்டிய இலக்கு, அவள் சொல்லித்தருகின்ற அந்த கிழக்கு.
வாழ்க்கையை இலக்கோடு வைத்துக் கொள்ளுங்கள். இல்லாதவர்கள், இலக்கில்லாதவர்கள், ஏழ்மையானவர்கள் என்று சொல்கிறாள் என்றால் எப்படிப்பட்ட புதிய சித்தாந்தம் அது! எனவே நாம் அத்தனை பேருமே ஏழ்மையானவர்களாக இருக்க மாட்டோம், இலக்கோடு இருப்போம் என்பதுதான் ஆண்டாளோடு பயணிக்கிறோம் என்பதற்கான அர்த்தமாக இருக்க முடியும். உங்களுடைய இலக்கு எது, கிழக்கு எது என்று இன்றைக்கு குறித்து கொள்ளுங்கள். மார்கழி முடிவதற்குள் தை மாதத்தில் நாம் அந்த இலக்கை நோக்கி வெற்றி பெற்றிருப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.